ஓ மகா கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் சிவமயம் @லக்ஷ்மணன் ராமசாமி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சென்ற சில பதிவுகளாக நாம் வேல்மாறல் வேல் வகுப்பிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இதுவரையிலே முதல் 3 பாடல்களையும் 16வது பாடலையும் பார்த்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம். சென்ற கடைசி பகுதியில் நாம் பார்த்தது 2வது 3வது பாடல். அதனுடைய மிக முக்கிய சுருக்கமான கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, தேவேந்திரன் உள்பட எல்லோரையும் அவர்கள் அடைக்கப்பட்ட சிறையிலிருந்து அந்த விலங்கை உடைத்து காப்பாற்றியது வேல் ஒன்று. நக்கீரர் உள்பட 1000 பேரை கற்கிபோதத்தால் அடைக்கப்பட்டிருந்த அந்த குகையிலிருந்து அந்த குகையை உடைத்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு அருளும் செய்தது இந்த வேல். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதைத் தொடர்ந்து இந்த பகுதியிலே நாம் 4வது 5வது பாடலை பார்க்கலாம். 4வது பாடல். பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்தூதரை நிலத்தசைகள் புசிக்க அருள் நேரும். 5வது பாடல். சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும். 4வது பாடல் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல். அலகைன பேய்கள், பசித்தலகை அந்த பேய்கணங்களுக்கு பசி, அதனால் என்ன பண்ணுதுங்க? அழுது. பசித்து அலகை முசித்து அழுதல், அழுது கொண்டே இருப்பதனால் அவை இளைத்து போயின. அதுதான் பசித்தலகை முசித்தழுதல். இந்த பசியை ஆறுவதற்காக, பசி தீர்வதற்காக இந்த பேய்கணங்கள் முருகனிடம் முறையிடுகின்றன. முறைப்படுதல் என்னென்ன முறையிடுது? இந்த பசியை எப்படியாவது தீர்த்து வைக்க வேண்டும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்? முருகன் நம் போன்றவர்களுக்கு மட்டும் கடவுள் இல்லை, இந்த உலகத்திற்கே கடவுள், பரம்பொருள். ஆகவே இந்த பேய்கணங்களுக்கும் அவர்தான் கடவுள். ஆகவே இந்த பேய்கணங்கள் முருகனிடம் முறையிடுகின்றன. அந்த முறையிடுதலை ஒழித்து முருகன் தன்னுடைய வேலை கொண்டு அந்த முறையிடுதலை ஒழித்தார். அப்போ என்ன பண்ணணும்? இந்த பேய்களுடைய பசியை அடக்கணும். அப்போ தானே அந்த பேய்கள் முறையிடுதல் நிறுத்தும். அந்த பசியை அடக்கினார். எப்படி? அவுணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க. அவுணர்னா அசுரர்கள், சூரபத்மன் போன்ற அசுரர்கள். அவர்களுடைய உரத்து உதிர நினத்தசைகள், தசைகள் நினத்தசைகள், நல்ல கொழுத்த தசைகள். உதிரம் இருக்கு நிறைய, அதாவது நிறைய ரத்தம். உரத்து உதிர, உரம் பாய்ந்த ரத்தம் கலந்த கொழுத்த தசைகள். அந்த அவுணர்களை, அவர்களுடைய அந்த தசையை புசிக்க இந்த பேய்கணங்கள் சாப்பிடுவதற்கு அருள் நேரும். அருள் செய்தது முருகப்பெருமானுடைய இருக்கின்ற அந்த வேல். அப்படின்னா இந்த பேய்கணங்கள் என்ன சாப்பிடும்? இறந்தவர்களுடைய உடல் தானே சாப்பிடும். அப்படின்னா இந்த அசுரர்கள் எல்லோரையும் முருகப்பெருமானுடைய அந்த வேல் அழித்து அவர்களுடைய கொடுத்த அந்த உடலை இந்த பேய்கணங்களுக்கு உணவாக கொடுத்து இந்த பேய்கணங்களின் உணவை, அந்த பசியை தீர்த்தது, ஆற்றியது. ஆகவே அந்த பேய்கணங்கள் முறையிடுதல் நின்றது. ஆகவே அந்த பேய்கள் என்ன பண்ண தெரியுமா? முருகனை போற்றுகின்றன. இதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் கந்தர் அனுபூதியில். வேதாள கணம் புகழ் வேலவனே, கந்தர் அனுபூதி 38வது பாடல்ல. ஆக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, முருகப்பெருமானும் முருகப்பெருமானிடம் இருக்கின்ற அந்த வேலும் பேய்கணங்களுக்கே உணவு அளிக்கின்றன. அவ்வளவு கருணை வாய்ந்தவை, கருணையே வடிவானவை. கருணையால் பேய்கணங்களுக்கும் உணவு கொடுத்து அருள் செய்தது. ஆகவே இந்த 5 தொழில்களில் இது அருள் செய்ததாக நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது 5வது பாடல். சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும். 6 பேர் சொல்லியிருக்கார். சுரர்கள் தேவர்கள், அடுத்தது முனிவர்கள், மகபதி இந்திரன், அடுத்தது விதிதனக்கும் பிரம்மா, அரிதனக்கும் விஷ்ணு, அடுத்தது நரதமக்கும் நம் போன்ற மனிதர்கள். இவங்க எல்லாரும் உறும் இடுக்கன், அவர்கள் படுகின்ற அந்த துன்பம். வினை சாடும், இடுக்கன் சாடும், இடுக்கன் வினை சாடும். அவர் படுகின்ற துன்பத்தை அந்த வேல் சாடும், சாடி அடித்து அழிக்கும். அது மட்டும் இல்லை, இடுக்கன் வினை சாடும். அந்த இடுக்கனுக்கு, அந்த துன்பத்திற்கு காரணமாக ஒரு வினை இருக்கு இல்லையா? நாம் படுகின்ற துன்பத்திற்கு நாம் செய்த
தீய வினைகள் தானே காரணம். அந்த தீய வினையை அதையும் அழித்து அருள் செய்யும். அதை இடுக்கண் வினை சாடும். அப்படி என்ன இந்த எல்லோரும் தீய வினை செய்து இந்த துன்பத்தில் மாட்டின்னு இருக்காங்க? நம்ம எல்லோருக்கும் தெரியும், தக்ஷன் ஒரு யாகம் நடத்துகிறான். அதில் சிவபெருமானை அவன் அழைக்கவில்லை. சிவபெருமானை அழைக்காத அந்த யாகத்தில் இந்த எல்லோரும் பிரம்மா விஷ்ணு உள்பட எல்லோரும் அதை கலந்துண்டு இருந்தாங்க இல்லையா? ஆகவே சிவபெருமான் நிந்தனைக்கு அந்த பாவத்திற்கு ஆளானார்கள். ஆகவே அவர்கள் அந்த தீய வினை அவர்களை பற்றி கொண்டது. அதன் காரணமாக இந்த சூரபத்மனால் இவர் எல்லோரும் துன்பப்படுகின்றார்கள். இது எல்லாமே விஷயம் இருக்கு நமக்கு கந்த புராணத்தில். அந்த துன்பத்திற்கு காரணம் அப்ப என்ன? இவர்கள் செய்த அந்த தீய வினை. அந்த சூரபத்மனை அழித்து அந்த தீய வினையையும் இந்த வேல் சாடியது, அழித்தது. ஆக நாம் செய்கின்ற தீய வினைகளின் காரணமாக நாம் படுகின்ற அந்த துன்பத்தையும் இந்த வேல் அழித்து அருளும். அது மட்டும் இல்லை, அந்த துன்பத்திற்கு காரணமான மூல காரணமான அந்த தீய வினையும் அழிக்கும். ஆகவே இந்த பாடல் மூலமா இந்த வேல் செய்கின்ற அந்த அழித்தல் தொழில் நாம் இதில் பார்க்கலாம். இவ்வளவு காரியத்தை செய்வது இது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. திருத்தணியில் இருந்து நமக்கு அல்வாளித்துக் கொண்டிருப்பவன், மலைதோர் வாழ் அண்ணல், நம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்க நம் கருத்தன் நமது கடவுள், உள்ளமாகிய மயிலை நடத்துபவன் மயில் வாகனன் குகன். அவனிடத்தில் இருக்கின்ற அந்த வேல் நமக்கு இவ்வளவு நன்மைகளை செய்கின்றது. இன்னைக்கு பார்த்த பாடல்ல மிக முக்கியமாக 2 செய்திகள் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? ஒன்று, பேய்கணங்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய கருணை கடல், கருணையே வடிவானது முருகப்பெருமானுடைய அந்த வேல், குகனுடைய இருக்கின்ற அந்த வேல். ஒன்று. 2, பிரம்மா விஷ்ணு உள்பட எல்லோருக்கும் நம்மையும் சேர்த்து நாம் படுகின்ற துன்பத்தை தீர்ப்பது அந்த வேல். நாம் படுகின்ற அந்த துன்பத்திற்கு காரணமான அந்த தீய வினையையும் அழிப்பது அந்த வேல், அழித்து நமக்கு அருள் செய்வது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஆகவே இந்த வேல் மாறல் வேல் வகுப்பை தொடர்ந்து நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி படிக்க படிக்க இந்த கருணையே வடிவான இந்த வேல், பிரம்மா விஷ்ணு இந்திரனுக்கே உதவி செய்த இந்த வேல் நம் போன்ற சாதாரண மக்களுக்கு அவ்வளோ பெரிய துன்பமெல்லாம் இருக்க போகிறதில்லை, அவ்வளோ பெரிய வினைகள்லாம் இருக்க போகிறதில்லை. நம்முடைய வினையை சாடுவது அழிப்பது அவ்வளோ கஷ்டமா? அது கண்டிப்பாக அந்த வேல் நமக்கு உதவி செய்யும் என்று சொல்லி மறுபடியும் இந்த பாடலம் பார்க்கலாம். பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து உதிரை நினைத்த சிகல் புஷிக்க அருள் நேரும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஓம் சரவண பவ.